இது நவீஸ் டைரி. ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் தான். இன்றைக்கு 30th டிசம்பர் மண்டே விலாகு. மண்டே மார்னிங் சிம்பிளாக போட்ட கோலம் தான் இனிஷியலாக ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சென்னிமலையில் இருக்க முருகன் கோவிலுக்கு தான் போக போகிறோம். மார்னிங் சடனாக பிளான் பண்ணினது தான் இந்த கோவில் ட்ரிப்பு. இன்றைக்கி அமாவாசை அப்படின்றதுனால ரவி பிரேக்ஃபாஸ்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, லஞ்ச் சாப்பிட்லான்ட்டாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே கோவிலுக்கு போகிறதுக்கு கிளம்பிகிட்ருக்கிறதுனால டேரெக்டாக எல்லாருமே லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கோவிலுக்கு போகலாம், பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் டேரெக்டாகவே. அம்மா எல்லா காய்கறிகள்லாம் நறுக்கி வச்சுட்டாங்க. அப்பா கீரை மட்டும் சுத்தம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நான் என்ன சாரீ கட்ட போகிறேனோ அதை அயர்ன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 2 ஐட்டமும் வெளியில் வாசலில் விற்றுட்ருந்தாங்க, அதை நான் வாங்கியிருக்கேன். கடையில் போய் வாங்குறத விட இந்த மாதிரி வாசலில் கொண்டு வந்து விற்கும்போது அவங்க கம்மியான ரேட்டுக்கு கொடுக்குறாங்க, அதனால் அது வாங்கியாச்சு. கோவிலுக்கு போகிற வழியில் சாப்பிட்றதுக்கு அம்மா பண்ணின சில ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு. ஒரு 5-6 முறுக்கு, அப்புறம் தேங்காய் பருப்பி 2யும் ஒரு கவரில் பேக் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. அம்மா சமையல் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தராக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நான் பேக் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு வேணுன்ற ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் கவரில் போட்டு பேக் பண்ணி வச்சிட்ருக்கேன். அதுக்குள்ளவே மழை ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ நேரம் நல்ல வெயில் அடிச்சிட்டு இருந்தது, திடீர்னு மழை நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கோவிலுக்கு எப்படி போகிறோம் அப்படின்றது தெரியல. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், கிளம்புற வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலான்ட்டு நாங்களும் கிளம்பிக்கிட்டே இருந்தோம். நவி குளிச்சுட்டு வந்துட்டா, அவ்வளோ ரெடி ஆகிட்டா. மார்னிங் எழுந்தோடனே அப்பா ரவி 2 பேருமே குளிச்சு முடிச்சிட்டாங்க. இப்போ லஞ்சுமே முடிஞ்சுது, சமையல் முடிஞ்சுது, எல்லாருமே குளிச்சாச்சு, ரெடி ஆயாச்சு. இன்றைக்கி லஞ்ச் சாம்பார், ரசம், அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல், கீரை கூட்டு, முட்டைக்கோஸ் பொரியல் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க அம்மா. பருப்பு, தயிர் பச்சடி, அதோட அப்பளமும் வச்சுருந்தாங்க. பாயசம் வடை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டதுனால அது மட்டும் பண்ணலை, மற்றது எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. விரதம் இருந்தவங்க இலையில சாப்பிடணும் அப்படின்றதுனால அப்பாவுக்கும் ரவிக்கும் இலையில சாப்பாடு போட்டாச்சு. அவங்க 2 பேரும் விரதத்தை முடித்தாச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தராக நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். நாங்கள் டைரெக்டாக லஞ்சு சாப்பிட்டுட்டு ஒருத்தராக கிளம்பிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு ஒரு 1:15 இருக்கும் டைமு. நான் இன்றைக்கி இந்த சாரீ தான் கட்டியிருந்தேன். இது ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷனுக்காக எடுத்த சாரீ. எல்லோரும் வர்ற வரைக்கும் நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா பூஜைக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. பூ, வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் அதெல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ நாங்கள் எல்லாருமே ரெடி ஆயாச்சு. வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாப் வரைக்கும் 2 வீலரில் அம்மாவையும் நவியையும் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்பா. நாங்கள் 2 பேரும் அதுக்குள்ளே நடந்து வந்துடுவோம். பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காங்கேயம் போயிட்டு காங்கேயத்துலேருந்து அதுக்கப்புறம் சென்னிமலைக்கு பஸ்ஸை பிடிச்சோம். டைரெக்டாக எங்களுக்கு பஸ் கிடைக்கல, அதனால் 3 பஸ் மாறுற மாதிரி இருந்தது. வரும்போதெல்லாம் சிவன்மலை போயிட்டு வர்றதுண்டு. அது ஒன் ஆஃப் த ஃபேவரட் டெம்பிள் அப்படின்றதுனால எங்கள் ஃபேமிலி எல்லாருமே அடிக்கடி போயிட்டு வர கோவில் அது. இது சிவன்மலையை தாண்டி அங்கேருந்து ஒரு 1 மணி நேரம் ட்ராவலிங் இருக்கும். நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் சென்னிமலைக்கு போகிறது. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ட்ரை பண்ணினோம். சிவன்மலைக்கு வந்துட்டு அங்கேருந்து போகலாம் அப்படின்னு யோசனை பண்ணும்போது ரொம்ப டிலே ஆகிடுச்சு, அதனால் போக முடியல. இதுதான் சிவன்மலையோட என்ட்ரன்ஸு. பஸ்ஸு இந்த ரூட் வழியாக தான் போச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு காங்கேயம் வந்தாச்சு. காங்கேயத்துலேருந்து இன்னொரு பஸ் பிடிச்சி சென்னிமலை வந்துட்டோம். இங்கே வந்த உடனே நவி பசிக்குதுன்னு சொன்னான். பக்கத்தில் இருந்த பேக்கரியில் பப்ஸும் டீயும் சாப்பிட்டுட்டு போகலான்ட்டு இறங்கியாச்சு. நாங்கள் எல்லாருமே டீ குடித்தோம். நவி டீ குடிக்கல, அதுக்கு பதிலாக அவள் மில்க் ஷேக் வாங்கிக்கிட்டா. பப்ஸ் வேணுன்றவங்க மட்டும் சாப்பிட்டோம். இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கோவிலுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பஸ் ஸ்டாப் இறங்கினதுலேருந்து கொஞ்சம் தூரத்தில் நடக்கிற டிஸ்டன்ஸ்லேயே கோவில் வந்துடுது. கோவில் என்ட்ரன்ஸ் கிட்ட ஒரு கடையில் பூவெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே செருப்பை விட்டுட்டோம். நவி அவளுக்கு பைனாப்பிள் வேணும் அப்படின்ட்டு வாங்கினா, ரவி வெள்ளரிக்காய் வாங்கினாங்க. 2 பேரும் சாப்பிட்டுட்டு நாங்கள் மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இங்கே மலையில் 1350 படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக ஏற ஆரம்பித்தோம். கொஞ்ச நேரத்துலேயே நானும் அம்மாவும் டயர்டாகிட்டோம்.
அப்பா, ரவி 3 பேரும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் அங்கங்கே உட்காந்து தான் எழுந்து போயிட்டுருந்தோம். ஒரு தடவை அம்மாவும் அப்பாவும் மட்டும் கீழே மட்டும் சாமியை கும்பிட்டுட்டு போயிட்டாங்க. மலை ஏறலை. இப்போ ரோடு போட்டுட்டு இருக்கிறதுனால மலை ஏறி போனால் மட்டும்தான் சாமியை பார்க்க முடியும். வண்டி எதுவும் போகலை, பஸ்ஸுமே மேலே ஏறலை. ஸோ படி மட்டும்தான். 5:15க்கு நாங்கள் ஏற ஆரம்பித்தோம். நாங்கள் மேலே ஏறும்போது ஒரு 6:30 மணி இருக்கும். 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு மேலே ஏறுறதுக்கு. மேலே ஏறினதுக்கப்புறம் இங்கே குரங்கு நிறைய இருந்தது. ஆரம்பத்தில் மலைப்பா இருந்தது. எத்தனை படி எப்படி ஏற போகிறோம் அப்படின்ட்டு சாமியை பார்க்கணும் அப்படின்ற ஆசையில் பொறுமையாக மேலே ஏறி சாமியை நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இறங்குறது கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது. நாங்கள் திருப்பி 3 பஸ்ஸை மாறி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வரும்போது ஒரு 10:30 மணி இருக்கும். இதோட இந்த விலாக் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.